வாழ்க வளமுடன். கிருஷ்ணதேவராயர் டெல்லி பாதுஷா 3 பொம்மை கொடுத்து இதுக்கு பேர் வச்சு அனுப்புங்க அப்படின்வாங்க. அப்பாஜி கிட்ட சொல்லி பேர் வச்சு அனுப்புங்க, அது கரெக்டாக இருந்தால் நிறைய பொற்காசுகள் தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடியில் எழுதி அனுப்புகிற 3 பொம்மையும் அனுப்புகிறார். அதை சேவகன் எத்தாந்து கொடுக்குறான். பார்த்த உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுவார், அப்பாஜி இதுக்கு பேர் வைக்கணுமா எப்படி அப்படின்னும், கொடுங்க அரசே நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னும். சரி அப்படின்னும். அப்போ என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு பொம்மையில் காதில் ஒரு நூலை விடுவோம். நூலை விட்டோடனே அது என்னாகும், காதில் விட்ட உடனே வாய் வழியாக வந்துடும். அப்போது சொல்லுவான், இது சரி 2வது பொம்மையை பாருன்னுவான். 2வது பொம்மையை பார்த்தா அதே காதில் நூல் விடுவோம், 2வது காதுக்கு நேராக வந்துடும். அதுவும் சரி. 3வது பொம்மையை பார்ப்பான். 3வது பொம்மையை பார்த்து காதில் நூலை விடுவான், அப்படியே நடுப்புற நின்றுடும், வெளியும் வராது, காதாண்டை வராது, வாய் வழியும் வராது அப்படின்னும். சரி, உடனே அரசர்கிட்ட அப்பாஜி சொல்லுவார், அரசே இதுக்கு முதல் எடுத்தது அதன்மன், 2வது மத்திமன், 3வது உத்தமன் அப்படின்னும். அப்படின்னா அதிமன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த காதில் வாய் வழியாக ரகசியத்தை வைக்கிறது எல்லாட்டையும் சொல்லுவோம் அப்படின்னும். அப்போ 2வது மதிமன். எதுக்குன்னா மத்திமன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறேன், எனக்கு ஏன்டா தொல்லை, எவன் கெடுக்கட்டா எனக்கு என்ன இது, எனக்கு ஏன் வேலை உண்டு நான் உண்டு இருக்கிற மத்திமன். உத்தமன்னா இந்த காதில் வாங்கி ரகசியத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறவன், யாருக்கிட்டையும் சொல்லாமல், அவன் தான் உத்தமன், இதுதான் இதனோட விடை அப்படின்னும். சரின்னு சொல்லிட்டு அரசவை கலைஞ்சிடுது, போயிடுறாங்க. மறுநாள் ராணி திரும்பி அவங்ககிட்ட தொந்தரவு பண்ணுறாங்க, எங்கள் தம்பிக்கு எனக்கு மந்திரி பதவி வேணும், ஏம்மா இது மாதிரி பண்ணுறான், அவனுக்கு தான் எந்த அறிவும் இல்லைன்னு தெரியுது அப்படின்னு. இல்லை இதுவே நான் கடைசியாக வச்சுக்கிறேன், இதுக்கு மேலே நான் கேட்கல அப்படின்னும். சரி உனக்கோசம் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் புரிஞ்சிக்கல நீ அப்படின்னும். சரி அப்படின்னும். உடனே என்ன பண்ணுவான், சரி காலையில் அவனை வர சொல்லணுவான். அவன் தம்பி அரசவைக்கு வர அப்பாஜியும் கூப்பிட்றாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 பணப்பை வைக்கிறார். 2 பணப்பை வச்சு 2 பேரும் எடுத்துன்னு போங்க அப்படின்னு. உடனே எடுக்கிறாங்க. நிறுத்துங்கன்னு மாதிரி என்னென்னா நான் 4 நிபந்தனை சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலவு பண்ணிட்டு வரணும் அந்த பணத்தை அப்படின்னா. யார் செலவு பண்ணிட்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த மந்திரி பதவி கொடுக்குறேன் அப்படின்னு. சரி சொல்லுங்க அப்படின்வார். அப்போ அவர் சொல்லுவார், முதல் நிபந்தனை என்னென்னா இந்த பணம் இந்த உலகத்திலேயே செலவு பண்ணி நான் கொடுத்த பணம் வரைக்கும் எடுத்துன்னு வரணும், முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை என்ன, இந்த பணம் மேலோகத்துக்கு போனாலும் திரும்பி இங்கே வரணும், அது மாதிரி செய்யணும், 2வது நிபந்தனை. 3வது என்ன பண்ணணும், நீ இந்த பணத்தை நல்லா செலவு பண்ணிட்டு என்ன ஜாலியாக இருந்துட்டு வரணும். இந்த உலகத்துலேயும் அந்த பணம் இந்த உலகத்துலேயும் இருக்கக்கூடாது, மேல் லோகத்துலேயும் இருக்கக்கூடாது அந்த பணம் அப்படின்னும். சரின்னும். 4வது அந்த பணம் நான் உங்ககிட்ட எவ்வளோ இப்போ கொடுக்குற 1000 அதே 1000 எனக்கு வரணும், எல்லாம் செலவு பண்ணிட்டு போய் அப்படின்வோம். சரின்ட்டு 2 பேரும் கிளம்புவாங்க. 2 பேரும் கிளம்புனோடனே ராணியோட தம்பி சொல்ல, இது வேறு எவன் பணத்தை கொடுத்துட்டு இவனுக்கு இதெல்லாம் கணக்கு சொல்கிறது, கொடுத்தமா செலவு பண்ணிட்டு வந்தோமான்னு கேட்காது, இந்த கேள்விலாம் கேட்குறாரு. சரி என்ன பண்ணுறது, அக்கா கோசம் நான் போய் தானே அவனோட 2 பேரும் வராங்க. வெளியே வந்தோடனே அப்பாஜி ஒரு பக்கம் போகிறாரு. போகும்போது அங்கே ஒரு அரசரோட மகனுக்கு கல்யாணம். அப்போ அந்த கல்யாணத்துக்கு எடுத்து போய் இவர் கொடுத்த ஒரு 1000 மொழி எழுதிடுவார். மொழி எழுதினோடனே அந்த அரசு என்ன பண்ணுவார், பரவாயில்ல கிருஷ்ணதேவராயர் நம்ம பையனுக்கு நம்ம கல்யாணத்துக்கு மதித்து இவங்க மந்திரிகிட்ட காசு கொடுத்து அனுப்பிச்சிக்கிறா அப்பாஜிக்கிட்ட, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாராட்டுறது வழி அவன் செய்யணும்ல, அதுக்கு கொஞ்சம் பொற்காசும் எதுவும் கொடுப்பான், நகையமாக கொடுப்பான். இதை இவர் எடுத்துன்னு வருவார். எடுத்துன்னு வரும்போது என்ன பண்ணுவார், எங்கே ரொம்ப ஏழ்மையாக தான் அந்த ஊரை தேடி போய் அந்த ஏழ்மைக்கெல்லாம் சாப்பாடு போட்டு நல்லா இது பண்ணிட்டு இவர் அடுத்தது வருவார். அதுக்கும் போய் மீதி இருக்குது பணம். சரி 3வது ஒரு இடத்துக்கு வர்றாரு. எதுன்னா சொல்கிறாங்களா, நலிந்து போன கலைகள்லாம் புதுப்பிக்கணுன்ட்டு, அது மாதிரி இதை நாம் இந்த பணத்தில் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம புதுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் மகாபாரதம் இதெல்லாம் சொல்கிறீங்கள, அந்த நடனம் இதெல்லாம் ஆடி எனக்கு காமிங்க
உங்களுக்கு இந்த கலை அழியக்கூடாது அப்படின்னு அரசர் சொன்னார். அதனால் நாங்கள் இந்த காசு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செலவு பண்ணிவிடுங்க, உங்கள் கலையை வளர்த்துக்குங்கன்ட்டுருப்பான். அப்போ வந்து என்ன பண்ணோம், சரி ஆடுவாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷமாக இருந்து திரும்பி வரனால 1000 ரூபாய் மட்டும் எடுத்து வச்சுன்னு மீது எல்லாத்தையும் ஜாலியாக செலவு பண்ணிட்டு இவரை அனுபவிச்சுட்டு அப்பாஜி அனுபவிச்சுட்டு வருவார். வந்த உடனே அந்த 10 நாள் ஆகிடுது. அவள் வந்து ராணியோட தம்பி வந்து எனக்கு ஒன்றும் தெரில, இருந்தாங்க உங்கள் காசு ஆச்சு நீ ஆச்சு தூக்கி போட்டு போயிடுவான். உடனே அப்பாஜி வருவார். அப்பாஜி வந்த உடனே நீ என்ன ஒழுங்காக பண்ணி அப்படின்னும் நல்லாவே பண்ணிட்டு வருவோம். என்ன பண்ணணுமோ நீங்கள் என்ன சொன்னீங்க முதல்ல வந்தனே, இந்த பணத்தை இந்த உலகத்திலேயே செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த உலகத்துலேயே ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் போயிட்டு அந்த பணம் கொடுத்து 1000 காசையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் அப்படின்னும் அப்போ வந்து அவர் உங்கள் பேர் எவ்வளோ அளவு எனக்கு மதித்து அனுப்பிச்சிக்கிறாருன்னா, நான் என்னால் முடிஞ்ச நான் பொற்காசு கொடுக்குன்னு அவர் பொற்காசும் தங்க நகையுமே அவர் கொடுத்தாரு அப்படின்னு. சரி அப்புறம் என்னாச்சு அப்படின்னு. இல்லை அதெல்லாம் எடுத்துன்னு வந்தேன்ல, எடுத்து சிலதை விற்று அங்கே வந்து ஏழைங்க ஒரு கிராமத்தில் ரொம்ப பசியோடு இருந்தாங்க ஜனங்க. அங்கே போயிட்டு இருந்த அந்த 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் காசு எடுத்து அவங்கள ஏழைக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு. சரி அடுத்தது என்ன பண்ண அப்படின்னுவாங்க. அது வந்து முதல்ல கொடுத்தது நீங்கள் என்ன இந்த உலகத்திலே செலவு பண்ணணும் அப்படின்னு. அது முதல்ல பண்ணிட்டுனா, ரெண்டாவது மேல் உலகத்துக்கு போனால் திரும்பி வரக்கூடாது நீங்கள். அதே மாதிரி நம்ம பசி யாரும் போட்டோம்ல, அது புண்ணியம் தானே, அது மேல் உலகத்தில் தான் இருக்கான். அப்போ எப்படி இங்கே திரும்பி வரும்? வராது இல்லை. அதனால் அது ரெண்டாவது செலவு பண்ணிட்டேன். மூணாவது என்ன, அந்த பணம் இங்கேயே செலவு பண்ணணும், மேலோகத்தும் போகக்கூடாது கீழ் லோகத்தும் போகக்கூடாது, அந்த பணம் இங்கேயே செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. அது அந்த மீதி பணம் இருந்ததில்லை அன்னதானம் பண்ணிட்டு மீதி அதை எத்தாந்து இங்கே ஒயிலாட்டம் மயிலாட்டம் ஆடுறவங்க மகாபாரதம் வில்லு பாட்டு இதெல்லாம் பாடுவாங்களா, அந்த கலையை அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்தது வந்து நான் செலவு பண்ணிவிட்டு நான் ஜாலியாக இருந்துட்டு வந்துட்டேன். அப்போ அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வருமா? வராதில்ல. மேல் லோகத்துக்கு போகல, இந்த லோகத்தில் இல்லையா, அவங்களுக்கு செலவு பண்ணிட்டாங்கல்ல, எல்லா கலையை வளர்த்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. இதுதான் அரசு அப்படின்னா. பரவாயில்ல, கரெக்டாக தான் செஞ்சுக்கிற, நீ ஏன் மந்திரியாருன்னாரு. வாழ்க்கை வளமுடன்.